ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறேன். இது கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான வா தமிழா வா எபிசோடு 18 சீசன் 6 அப்பாவை ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளாத மகன்கள் வெஸ் அப்பாக்கள். ஸோ இந்த நிகழ்ச்சியுடைய நேரலையை நம்ம ஒரு டிபேட்டாக பேசியிருந்தோம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க இருக்கிறீங்க. விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை பண்ணுங்கள். ரோல் மாடலாக உங்கள் அப்பாவை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். எனக்கு நான் ரோல் மாடல்லாம் எங்கள் அப்பாவை ஏற்றுக்கினதே இல்லை. ரோல் மாடல்னால் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும், அவர் பண்ண மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும். எங்கள் அப்பா என்னென்னா ரொம்ப நேர்மையானவர். ரொம்ப இந்த என்னது எடுத்த இடத்துல வைக்கணும். அதனுடைய ஒரு 10% தான் நான். அந்த நீச்சு தான் கொஞ்சோன்னு இருக்குது. ஆனால் எங்கள் வீடு வேறு மாதிரின்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பாலாம் இப்போ உயிரோடு இருந்தாருன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள். ஏன்னா அவர் துணி கடையில் ஒரு 30 வருஷமாக குமாஸ்டா வேலை செஞ்சவர். அதனால் அந்த துணி அடுக்கி வைக்கிறதுலேருந்து பர்ஃபெக்ஷனாக தொடச்சி வைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அந்த ஒரு கடையை ஒரு 8வது 5வது என்னவோ படிச்சாரு. என்ன படிச்சாரு கூட எனக்கு தெரியாதுன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியான மேனேஜராக இருந்தார். அதான் மேனேஜராக 30 வருஷமாக இருந்தார். அப்படின்னும் போது அந்த ஓனருடைய பக்கத்து வீட்டில் தான் இவங்கெல்லாம் கொடுத்துன்னு இருந்தாங்க. இது எல்லாமே இது கோ இன்சிடென்ட். அது என்னன்னே எனக்கு தெரியாது வச்சுக்கோங்க. சில இதெல்லாம் நினைக்கும் போது யோசிச்சு பார்த்தா அப்படி தான் இருக்கும். ஸோ அதுதான் அப்பா. 30 வருஷம் அப்பா கடைன்னு இருப்பார். ஒரு பெரிய கதை. சரி, இந்த கதைக்கு வரும். அப்படியே வாங்க. இல்லை, இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. அப்பாக்களை ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்ட மகன்கள் தான். ஏன்னா இப்போ எனக்கு எங்கள் அப்பா தான் ரோல் மாடலான்னு கேட்டால், பெண் பிள்ளைகளுக்கு அந்த அளவுக்கு அப்பாக்கள் ரோல் மாடலாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரங்கள்ல இருந்திருப்பாங்க. எப்படி இருக்கணும், ஒரு பையனா எப்படி நான் தன்கிட்ட நடந்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அப்பாக்கள் தான் இருந்திருப்பாங்க. அது இன்னும் அதையே அவங்கள கேட்கறது இல்லைன்னு தெரியல. ஸோ பசங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. வந்த பசங்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பேசிக் என்னன்னா, வெளிப்படுத்தாத அன்பை வெளிப்படுத்தாத அப்பாக்கள்லாம் தான் இந்த பக்கம் இருக்கிறவங்க. வெளிப்படுத்தாத அன்பு குற்றம் நம்ம சொல்லும் போது ஒரு அப்பா அதுல சொன்னாரு, எங்க அப்பா என்ன செருப்பேட்டி அடிச்சா நானும் அடிக்கிறேன்ற மாதிரி. இது என்ன எந்த வகையில நியாயம் என்ன? இப்ப பொதுவா அது எப்படி மாறும்னா, இப்ப எனக்கு கிடைக்காத அன்பு அவன் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படிதான் நினைப்போம். இப்ப எங்க அப்பா என்ன எப்படி ட்ரீட் பண்றாரு, ஆனா எங்க அப்பா என்ன கொஞ்சமே கிடையாது. ஆனா நான் என் பொண்ணை நான் ட்ரீட் பண்ற விதமே கொஞ்சம் சில நேரத்துல கோவங்கள் காமிச்சா கூட அதை நான் வேற மாதிரி மாத்துவேன். காலடி நாய் செல்வி மாதிரி நான் நடந்துக்குவேன். ஆக்சுவலி அங்கதான் உங்களுக்கு அந்த பாண்டே கிரியேட் ஆகும். அதுக்காக எப்போ பார்த்தாலுமே முறைச்சிக்கிட்டே இருந்தால் குழந்தைகிட்டே வராது. அதேதான். எப்பயுமே டார்ச்சராக இருந்தாலும் குழந்தைகிட்ட வராது. அதுக்கான ரெஸ்பெக்டை கொடுக்கணும். அதே நேரத்தில் கண்டிப்பு இல்லாத விஷயமும் உருளாம போயிடும். ஓகே, ஆமாம். சரி, இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் என்னன்னா, என்ன அப்பாக்களை நீங்கள் என்ன ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு பசங்களும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பையன் என்ன சொன்னாப்புல அப்படின்னா, எங்க அப்பா மாற்றி தான் சார் சொல்றேன், கோர்வையாலாம் இல்லை. ஸோ ஒரு பையன் என்ன சொன்னார்னா, எங்க அப்பா அரசியல்வாதி, அதனால அவர் வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு நல்ல அப்பா, அதை எந்த விதத்திலையுமே மறுக்கவே முடியாது. ஆனாலும் அவருடைய அந்த பிரசன்ஸ் வந்தாலே நாங்க மரியாதையான ஒரு ஆளா பாத்துருவோம். வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயங்கரமா எல்லாமே செய்வாப்ல. பட் எங்களுக்கு அந்த இடம் மிஸ்ஸிங். இல்ல, அது பொதுவாகவே இந்த 70, 80, 60, 90 இந்த டைம்ல ஊருக்குன்னா பிடிங்க ஓடுவான். நம்ம ஒரு வேலை செய்ய சொன்னா செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய அப்பாக்கள் ரொம்ப இளம் அப்பாக்களா இருந்தாங்க. ஒருத்தருக்கு 45 வயசு தான் சொல்றாரு. ஆமா, அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல ஒரு பையன் இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறான். அவனுக்கு இன்ஸ்டால அவன் தனியா சம்பாதிச்சிட்டு இருக்கான். அதேதான். அந்த இன்ஃப்ளூயன்சர் பையன் தான் சொன்னா, என்னோட ஃப்ரெண்டு நானும் எங்க அப்பாக்கள் எல்லாம் கலாச்சிக்குவோம் சார். அவன் என்ன சொல்லுவான், நான் இன்ஃப்ளூயன்சரு, என்னடா இன்ஃப்ளூயன்சர் 2 பொண்ணுங்க போகுது கிராஸ் பண்ணும்போது, என்னடி இவன் இன்ஃப்ளூயன்சருங்கிறான், இவன் என்ன நடந்து போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுங்க. ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னா, உங்க அப்பாவும் ஒழுங்கு கிடையாது, எங்க அப்பாவும் ஒழுங்கு கிடையாது, வாடா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்லலான்னு இருக்கேன். எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். இது பிளாக்ல கூட எழுதியிருந்தேன். இப்போ அப்போ நான் சொல்றது ஒரு 94 சம்திங், 94, 95 சம்திங். அப்போ என்னாச்சு, கரண்ட் போயிடுச்சு. நாங்கள் அப்போ நான் ஒரு இந்த மிஷின் கட்டிங் சொல்லுவாங்க, நகையை கட் பண்ணுறதுல மிஷினை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கம் வைரம் இருக்கும் ஃப்ரண்ட்டில். அதுதான் அந்த நகையை கட் பண்ணும்.
அந்த கல்லை சாணம் பிடிக்கணும்னா நீங்கள் வந்து கிராஸ்கட் ரோடு கோயம்புத்தூருக்கு போகணும். கடலூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு திருவள்ளூர் பஸ்ஸில் ஏறி போய் காலைல கொடுத்துட்டு சாயங்காலம் அதே பஸ்ஸில் வாங்கிட்டு வரணும். ஓகே. திஸ் ப்ராசஸ் ஆல்சோ கோயிங் டு வெல். அப்போ நல்லா போயிட்டு இருந்தது, சூப்பராக இருந்தது. திடீர்னு பார்த்தா அந்த டைமில் என்னன்னா என் மச்சான் தான் எனக்கு அங்கே சேர்த்தான். மச்சான்னா என்ன ஒரே இது ஒரே ஏரியா, தோரன்னு பேர். அவன் தான் எனக்கு போயிட்டு அந்த நகைக்கடையில் சேர்த்து விட்டான். ஓகே. சேர்த்து விட்டா இப்போ எப்படின்னா, இப்போ நான் வந்து பெரிய படிப்பில் சூரியானா கிடையாது. ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், ஒரு 10th சர்டிஃபிகேட்னா அதை வந்து ஒரு ஃபைலில் வச்சு எடுத்துன்னு போகிற மாதிரி ஆள். நம்மளால் என்ன பண்ணுவோம் தெரியுமா, குமுதம் புக்கில் வந்து மடிச்சு எடுத்துன்னு வருவான். குமுதம் புக்கு நடுவில் அந்த சர்டிஃபிகேட்டை மடிச்சு எடுத்துருவான். அதான் அவனுடைய ஸ்டைல் வச்சுக்கேன். இதுதான் இது டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன்ல. ஸோ அவனுக்கு படிப்பறல நான் நகைக்கடையில் வேலை செஞ்சான். கல்யாணம் ஆச்சு, குழந்தை இது அது அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் நகைக்கடையில் வேலை செஞ்சான். அப்போ வந்து எனக்கு பிடிக்கும், என்னென்னா அவனுக்கு பிடிக்கும். 2 பேரும் என்ன பண்ணோம், அவன் வந்து மிஷின் கட்டிங்காமல் எல்லாமே பவுன் வேலைலாம் செய்யறது கற்றுக்கிட்டான். ஒரு குருகுலம் மாதிரி போய் பொடி வச்சு ஊதி ஒரு நகையை வந்து உருவாகிற அளவுக்கு வந்து வந்தாச்சு. கொஞ்சம் காசு அவங்ககிட்ட இப்போ பொருள் வச்சுக்கேன். என்கிட்ட ஒன்றும் பெருசாலாம் கிடையாது, நமக்கு அதுவும் தெரியல. இந்த தங்க ஊசி எட்டுமே கொடுத்துட்டு வித்துட்டு வரதுல ஒன்றும் வராது. ஒரு மலையாளி வேற அவர். அப்போ தான் வந்து சிறைச்சாலை படம்லாம் வந்த டைம் அது. செம்புவே அந்த பாட்டெலாம் வருது, அந்த அந்த மாதிரி ரைட்டு. இப்போ என்னாச்சு, ஒரு நாள் கரண்ட் போச்சு. சாயங்காலம் தான் ஒரு 2 வேறு பேப்பரில் போட்டுருந்தாங்க, வேலை கிடையாது. என்ன பண்ணா, மச்சான் நம்ம வந்து பாண்டிச்சேரி போகலாமா, சரக்கு அடிக்கலாம். சரிண்ணா போய் பஸ் ஸ்டாண்டு இறங்கணும். பக்கத்தில் மாசில் அப்போ வந்து கேப்ரே உண்டு. மச்சான் கேப்ரே போகலாமா அப்படின்னா, சரிடா அப்படின்னேன். ஸோ போய் கேப்ரே பார்க்குறோம். அது வந்து இந்த கூடலூர் குண்டு அந்த மாதிரிலாம் பாட்டு ஓடும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது. அதுதான் அப்படிதான். இது வந்து இந்த ஸ்டேஜில் ஆடிட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஆடிட்டு போகுங்க. இந்த இது இவனுங்க எல்லாம் அந்த பணத்தை எடுத்து போய் சொருகுவானுங்க வேற. ஓகே. உண்மையிலே அந்த பொண்ணை வந்து என்னால் மறக்கவே முடியல. அப்படி அதாவது லட்சுமி கடாட்சம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம அதுக்கு வந்து உருவகம் கொடுக்க முடியாது. அப்படி ஒரு உருவகம் தான் அது. ஆனால் ஆடின விதம் வேற மாதிரி இருந்தது. இல்லை மேடம், அது இந்த இதெல்லாம் பொட்டுலாம் வச்சு இந்த விபத்துலாம் வச்சுக்கிட்டு அது வேற மாதிரி மேடம். அதுக்கு பயங்கர கிரேஸ். இப்போ எனக்கு பாருங்க, இத்தனை வருஷம் கழிச்சு நான் பேசுறேன்னா யோசிச்சு பாருங்க. அது தெரியுது. அதில் அப்பாவே இருந்தேன், என்கிட்ட வேற டிப்புக்கு அம்மா நானே ஓசு. ஸோ இப்படி போனோம். அதுக்கப்புறம் நேராக போய் சரக்கு போட்டோம். சரக்கு போடல, படத்துக்கு போயிட்டோம். படத்துக்கு போனோம், எல்லாம் முடிச்சிட்டோம். சாயங்காலமும் பாருக்கு போனோம். எல்லாம் படம்லாம் பார்த்து சாயங்காலம் பாருக்கு போயிட்டு அவன் கொஞ்சம் ஊற்றினா எனக்கு கொஞ்சம் ஊற்றணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் 2 பேர் சேஸ் மச்சான். ஓகே. எடுத்து வாயில் வைக்கும்போது அவன் சொன்னான், மற்ற நம்ம 2 பேரும் உறுப்பினர் பேர தெரியல. காலையில சொல்லிட்டா கூட பரவாயில்ல. எல்லா மயிர் போடுகிற வேலையும் முடிச்சுட்டு வந்து கச்சா வந்து கிளாஸ் எடுத்து சேர்ஸ் அப்படின்னு போது மச்சான் நாம இன்னும் உருப்புற மாதிரி தெரியலடா. பட் ஹீ இஸ் நோ மோர். சூசைட் பண்ணிட்டான். கொஞ்சம் ஏதோ கடன் நிறையா வாங்கி ஒரு பெரிய வழி தான். ஸோ அதனால இந்த அப்பாக்கள், எங்க அப்பாவும் ஒரு உங்க அப்பா உறுப்பில்லை அப்படிங்கிற மாதிரி கலாச்சுக்கோங்க. எனக்கு இந்த கலாச்சு தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த இன்ஃப்ளூயன்சர் பையன் வந்து சொன்னது என்ன அப்படின்னா, அதுதான் நான் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இதெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்து கத்துக்க வேண்டாம் அப்படின்போது, இன்னொரு கண்ணாடி போட்ட பையன் என்னன்னா, ஒரு காராவது வாங்கணும். எங்க அப்பா வந்து என்னன்னா, அவங்க அப்பா வந்து எப்படி அவங்க அப்பா மாறணும் அப்படின்னும் பொழுது என்னன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு செல்ஃபி போட்டோ ஒன்று எடுத்திருப்பாராம். அந்த மாதிரியான ஒரு போட்டோ வந்து வச்சிருக்கேன் நான் இன்னுமே கூட. அப்படியான ஒரு அப்பாவா அவர் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஆசை. இன்னொரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப தெளிவாவே ஷோக்கு வந்திருந்தான். அவங்க அப்பாவும் தெளிவாவே ஷோக்கு வந்திருந்தாரு. உங்ககிட்ட இருக்கிற சீக்கிரட்டை நான் வாங்குறேன்டா ஷோல போய் அப்படின்னு ஒன்ன நான் ஒத்துக்க வைக்கிறேன்ப்பா ஷோல அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் வந்திருந்தாங்க. எனக்கு இன்னும் நிறைய அப்பாக்கள் வந்து ஆபாயில் அப்பாக்களாவே இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு அது எப்படின்னா, இவங்க அது நீங்க தோத்து போகலாம். இப்போ நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் படம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து யானி வந்து நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகிறேன் அப்படின்னு அதுதான் ஃபிலிமு தான் பெஸ்ட்டுன்னு நான் சொன்னேன். எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க? ஃபிலிமு தான் பெஸ்ட்டு, அதுதான் நம்மளுக்கு சோறு போடும் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம்? கொஞ்சமாக லாஜிக் இருக்கா? அதாவது ஒரு காலத்தில் அரசாங்க வேலைக்கு ஒருத்தன் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தா அது ஒரு நியாயம், அது ஒரு காலகட்டம்.
இன்னைக்கு அரசாங்க வேலையில இருக்கலாம் வயிறு எரிஞ்சு நான் இது தெரிஞ்சா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்னைக்கு ஏதாவது அரணாக்கள் பொறநாக்கள் எதுலையாவது ஒன்று கற்றுக்கிட்டு வந்து லட்சமா ஏதோ ஒன்று சம்பாதிச்சிருப்பேன்னு அவன் புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா நான் வந்து வருஷம் ஃபுல்லாக பெஞ்சு தேய்ச்சி 60 வருஷத்தில் வாங்குறது நீ 3-4 மாதத்தில் வாங்கிட்டு போறேன்ற அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வளர்ந்து போயிட்டு இருக்குது. அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும்போது அவன் அலண்டுருக்கான். இன்னமும் வந்து அரசு உத்தியோகம் தான் பையன் வாங்கணும், அதுதான் மரியாதை கொடுக்கும், பொண்ணும் அந்த மாதிரி வேலை இருந்தால் அவர் ஏற்றுக்குவாரு. என்னதுன்னு எனக்கு புரியல. பையனுக்கு அரசு உத்தியோகம் இருக்கணுமா, பொண்ணுக்கு அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் அரசு உத்தியோகம் தான் இருக்கணும். இது 2 பேருமே அரசு உத்தியோகம்ல இருந்துட்டு அந்த பையன் அதான் கேட்டான். இப்ப இது என்ன சார், அந்த பொண்ணுக்கு அரசு உத்தியோகம் இருந்து இப்ப என்ன பண்ண போறாங்க, என்ன இங்க வேலைக்கு இன்டர்வியூ எடுத்துருக்கேன், இல்ல வண்டிக்கு கார் ஓட்டுறதுக்கு டிரைவரா எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு வந்தா போதும் அப்படிங்கறது தான் அந்த பையனுடைய தாட் ப்ராசஸ். அந்த பையனுக்கு என்ன அப்படின்னா இதுதான், ஒரு அப்பானா வந்து அப்பா படத்துல வர்ற சமுத்திரகனி மாதிரி அப்பா வேணும் சார் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அந்த பையன் கொடுத்தாப்ல. இன்னொரு பையன் வந்து என்னன்னா, இன்னொரு விஷயம் இந்த எபிசோட் பார்த்த வரைக்கும் பசங்க ரொம்ப மெச்சூர்டாகவும் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதையும் சம்பாத்தியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதையும் உணர்ந்த பசங்களா தான் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேசின பசங்கள். பேசாத பசங்களை பத்தி நமக்கு தெரியல, பேசின பசங்கள் எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. முக்கியமான ஒருத்தர் வந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு ஹாய் மட்டும் சொல்லிக்கிறேன். ஹாய் ஜிஜே, அவங்க ஹாய் அக்கான்னு சொல்லியிருக்காங்க. புரியுது நீங்க அது சொல்றதுனாலே எனக்கு புரிஞ்சு போச்சு அப்பயே. நம்மளுடைய டே ஒருத்தர் மேக் பண்ண. ஆமா அதே இந்த வாசனைக்காரன்னு ஒன்று இருந்தது தமிழ்நாட்டில், அது மூட்டாங்க இப்போ. ஆக்சுவலி கண்ணை காமிக்கிறதுக்கு கண்ணை எடுத்து காமிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்பயுமே அவங்க சொல்லுவாங்க எங்ககிட்ட வாங்க நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி இப்போ எதுவும் டெராஃபோர்ட்லையும் கிடையாது. இல்லைன்னா காசு ஏதோ டெல்ஃபோர்டோ ஏதோ ஒரு ஊர் அங்கேயும் இல்லை. இல்லைன்னா கண்ணு செக் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சு செக் பண்ணணும், இஎன்டி தான் டோட்டல் அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க அவங்க. ஆக்சுவலி இஎன்டி இயர் நோஸ் டங்கு அதான் எல்லாமே தான். சரி, ஏதோ நீங்க சொல்றீங்க. என்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போவீங்க அதானே. ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி முகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலும். அது மாதிரி டைவர்ட் பண்ணுறது வேற வழி இல்லை. சொல்லுங்க. இது சரி, ஓகேவா. என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, வந்த பசங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு அவங்களுக்கான விஷயங்களையும் தெரிஞ்சு பேசுற பசங்களாக தான் இருந்தாங்க. அடுத்து பேசின பையன் என்ன சொன்னாப்புல அப்படின்னா, அப்பா வந்து ஒரு ஹோட்டல் முதலாளியா உட்கார வைக்கணும், எங்க அப்பா வந்து இந்த ஹோட்டல்ல வேலை செய்யறாரு, அவர் வந்து ஹோட்டல் முதலாளியா பார்க்கணும் அப்படின்னாப்புல. இன்னொரு பையன் வந்து அப்பா வந்து எப்பவுமே வந்து வெள்ளை சட்டை தான் போடுறாப்புல, ஒரு கலர் சட்டை போடல அப்படின்னாப்புல. இன்னொரு பையன் சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, அரசியல்வாதியாவே இருக்கிறாரு, என் கூட வரணும் சார், அவ்வளவுதான், என் கூடவே பிறக்கணும், என் கூடவே வாழும். எல்லாத்தோட கிரிஞ்சு நீங்க நடந்தது அது அப்புறம் சொல்லிட்டான். இப்போ வந்து இந்த பையன் என்ன சொன்னாப்பெல்லாம், எங்கேயாவது நான் கூப்பிட்டா வந்தா போதும், நிறைய பசங்கள்லாம் அவங்க அப்பாவெல்லாம் கூட்டினே வரமாட்டாங்க வெளியில, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அப்பாவை. பட் நான் அப்படி நினைக்கல சார், என் கூட ஒரு வரணும்னு நினைக்கிறேன். அந்த பையன் கிட்ட வந்தாலே அவங்க அப்பா சொல்லுவாராம், ஒரு எனக்கு ஒரு ஹக்கு தேவைன்ற மாதிரி இருக்கும் சார், போய் ஹக்கு பண்ணாலே என்ன தள்ளிப்போ அப்படின்ட்டு வரான். இது ஏன் அப்படி அப்பாக்கள் சொல்றாங்கன்னு தெரியல. ஆம்பளை பையன் வந்து ஹக்கு பண்ணா இது என்ன இது, அந்த பையனுக்கு ஹக்கு தேவைப்படாதா என்ன? சரி புடுங்க போங்க, அது என்னவோ. இந்த ஆம்பளைங்க ஹக்கு பண்றதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு மேடம், பொம்பளைங்களுக்கு தெரியாத, ஆனால் ஆம்பளைங்களை மட்டும் பிரச்சனை இருக்கும் மேடம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அது ஆண்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச கதை, அதனால அதை விடுங்க. அதுதான் மேடம். சொல்லுங்க. எனக்கு தெரியல, அதனால நான் அதை தெரிவு பண்ண விரும்பல. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பசங்களும் அப்பாக்களும் ஃபர்ஸ்ட் வந்த உடனே சொன்ன விஷயங்கள். இப்படி இருக்கும் பட்சத்தில் அப்பாக்கள் கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு என்ன பசங்கள்கிட்ட என்னதான் பிரச்சனை அப்படின்னா, ஒரு அப்பா எடுத்துட்டு வந்த கதையே வந்து செல்போன் யூஸ் பண்ணினே இருக்காப்ல, செல்போன் பாஸ்வேர்டே தெரியலையா. இது ரொம்ப தவறுங்க. ஒரு பையனுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடணும், அவனோட பர்சனல் ஸ்பேஸ் அது. அந்த பையன் என்ன காலேஜ் எல்லாம் பெரிய பையன் ஆயிட்டாப்ல, டீன் கூட கிடையாது எனக்கு தெரிஞ்சு, காலேஜ் 3rd இயரோ என்னவோ அந்த பையன்.
அந்த பையனோட மொபைல்ல பாஸ்வேர்டு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. 60-20 நினைக்கிறேன் ஆக்சுவலி இல்ல 66-20 66-20 66-20 அந்த பையன் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நீங்க. அதேதான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஃபோர்ஸ்பிட்டா எனக்கு வந்து எங்க பையன் வந்து அவரோட கம்ப்ளைண்ட் தான் வந்து அரசு ஊழியர் மரியாதை பொருளாதாரம் அப்படின்ட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அதாவது ஒரு தடவை நீங்க சொல்லலாம் அரசு ஊழியர் ஆயிடணும் பையன், அரசு ஊழியர் ஆயிடணும் பையன் அப்படிங்கறத வந்து அவர் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது கூட உண்மையிலேயே சொல்றேன், இந்த பக்கம் இருக்கிற பசங்க விட்டு கொடுக்கவே இல்லை அவங்க அப்பாக்களை. ஒரே ஒரு பையன் மட்டும்தான் நான் எழுந்திருக்கிறதே வந்து லேட்டு. என்னை வந்து அவர் சொன்னது நியாயம். ஏண்டா காரு போகிற வழிடா அது, சின்ன வழிடா அது, அதில் வண்டியை ஓரமாக விட்றான்னா அந்த கார்காரன் ஆர்ன் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவான்றது. அதை வந்து அந்த பையன் வந்து ரொம்ப இல்ல அவருக்கு வந்து இப்போ தோணுமா, அப்புறம் 5 நிமிஷத்துக்கு கழிச்சு தோணும். உனக்கு தோணவே இல்லைன்னா நான் என்ன பண்றது? அதேதான் அது என்னது பேச்சு? அதே நான் இன்னைக்கு கூட யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சொன்னேன், பெருசா சண்டைகள் வர்றதில்ல நம்ம வீட்டுல நம்ம பசங்களோட. உதாரணத்துக்கு யானை வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பொறுத்தவரையும் டச் வுட். ஆனா எங்க அவளுக்கும் நமக்கும் சண்டை வரும்னா ஒரு விஷயத்தை செய்யின்னா செஞ்சிட மாட்டான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதற்கான கேள்விகளை வந்து கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவா இல்லையா? அதாவது லாஜிக்கலாக கேட்கும்போது எந்த ஒரு கோவமே வராது நமக்கு. லாஜிக்கலாக ஒரு பொண்ணு கேள்வி கேட்குது அப்படின்ட்டு அதை மடமாத்தணுங்கிறதுக்காகவும் ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கேள்விகள் இருக்கும்ல, அது நமக்கு வந்து எரிச்சலை ஓட்டும். இவ்வளவுதான் சிம்பிள். அதை வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஏன் இப்ப குக்கர் வச்சிரு அப்படின்னா அப்பவே வச்சுட்டா அது முடிஞ்சிருக்கும் வேலை. ஆனா வேணும்னே அந்த குக்கர் அப்ப வைக்காம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்மளும் கிச்சனுக்குள்ளார வரும்போது அந்த கிச்சனே ஒருத்தர் தான் நிற்கக்கூடிய மாதிரியான ஒரு கிச்சன். அவங்க வீட்டுல பெரிய பெரிய கிச்சன் வச்சிருக்காங்க, பூரி போடுறாங்க. நம்ம வீட்டுல அப்படியே பண்ண முடியும், இருக்கிற என்னவோ அவ்வளவுதானே வரும். இதை விட பெரிய கிச்சன், அதுவும் கல்யாணம் ஆகி சொந்த வீடு போரூர்ல வாங்கின கிச்சன் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய கிச்சன். அது ஆக்சுவலி நீட்டு பெரிய கிச்சன். அதுக்கு செல்ஃப் 2 செல்ஃப், பெரிய கிச்சனா நம்ம செல்ஃப். இங்க எத்தனை செல்ஃப்? அங்க மேல இருக்கிற செல்ஃப் கீழே கீழே வந்து சமையல் மேல இருக்கிற ஷெல்ஃப் என்ன பண்ண முடியும்? ஒரு ஷெல்ஃப் வந்து பெருமாள் மோடை ஆயிடுச்சு, இன்னொரு ஒரு ஷெல்ஃப்ல தான் பாத்திரம் எல்லாம் வச்சு. அதை விட இன்னொரு விஷயம், அப்ப நான் வந்து நியூலி மேரிட், ஐ டோன்ட் நோ ஹவ் டு குக். ஷீ டோன்ட் நோ. எஸ் எஸ். என்ன ரொம்ப இன்னைக்கு பேச்சே வேற மாதிரி இருக்கு. அதாவது நானும் பந்துகளெல்லாம் அடிச்சு பார்த்துட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால அந்த பையன் வந்து அதை யாருமே விட்டு கொடுக்கலன்னு சொல்ல வரேன். அப்பாக்களை வந்து அந்த பசங்க விட்டே கொடுக்கல. ஏதாவது ஒரு வகையில் அந்த பசங்க முட்டு கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. ஏன்ப்பா உனக்கு கவர்மெண்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்களே, உனக்கு பிடிச்சிருக்காப்பா? இல்லை சார், அவர் ஒரு விஏஓன்னா கூட குட்டி பையனா எழுந்து நின்று மரியாதை கொடுக்குறாங்கன்றதை எங்கள் அப்பா பார்த்துட்டாங்க. அதுலேருந்து அவருக்கு நான் வட்டாட்சியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால நான் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி பண்றேன்னு சொல்ற ஒரு பையன்ட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா 22 வயசுலயே வந்து படிச்சு முடிச்சு 22 வயசுல வட்டாட்சியர் ஆயிடுமா, 22 வயசுலயே கல்யாணமும் பண்ணிடணுமா? இது என்னத்தை புரிய வைக்கிறது? சரி, இப்ப எதுக்காக நீங்க இவ்வளோ அந்த கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்கீங்கன்னா, கவர்மெண்ட் உத்தியோகத்துல தான் வந்து வேலை நிலையா இருக்கான், எங்கேயே வந்து அனுப்ப மாட்டாங்களாம். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இவருக்கு மரியாதை கிடைக்குமா, இவங்க பொண்டாட்டிக்கு மரியாதை கிடைக்குமா? இது எங்கள் அப்பா கூட தான் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார். என்ன மரியாதை கிடைச்சது அதனால அப்படின்றது எனக்கு தெரில. சரி விடுங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை பசங்களுக்குள்ளார வந்து கொடுக்கும்பொழுது கூட நல்லா இப்போ இருக்கிற பசங்க, இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரு 20 வயசு இருக்கிற பசங்க புரிஞ்சுக்கிறாங்க அவங்களோட தேவை இது தானே சார், அதை நான் பண்ணிடுறேங்கிற அளவுக்கு தான் அந்த பையன் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் சரி, இன்னொரு ஒரு அப்பாவுடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா மொபைல் எடுத்துகிட்டே போகிறாங்க, மொபைல் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு ஒரு பையன் அப்பா வந்து காலையில் வந்தோடனே வருவார் சார், அதுக்குள்ளே நம்ம வெந்நீர் போட்டு வைக்கணும், தோசை ஊற்றி கொடுக்கணும். அந்த பையன் வந்து 14 மணி நேரம் கடையில் இருக்கிற பையன். அதுதான் அந்த பையன் வந்து ரொம்ப இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆனால் அது ரொம்ப கொடுமை. அந்த பையன் சொன்னது, அந்த பையன் சொல்லுது, சார் நான் வாக்கிங் போயிட்டு வருவேன் சார், வந்தால் சுடுதண்ணி இருந்தால் நான் இருக்க போகிறது வீட்டில் 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்தில் அந்த சுடுதண்ணி அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா தோசை அவர் ஊற்ற போறாரு, எனக்கு 2 தோசை மொருவில் ஊற்றி கொடுக்க சொல்லுவேன், இவ்வளவுதான் சார். ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேன்றான். அந்த பையன் சொல்கிறான் 14 மணி நேரம் நான் கடையில் உட்காரணும். அது கோல்டு கடையில் ஏதோ வேலை பார்க்குறாரு போல இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எப்போ பிரேக் இருக்கோ அப்போ தானே சார் போய் சாப்பிட முடியும். அப்போ போய் நம்ம வந்து நான் என்ன பண்ண முடியும்? அப்போ வேற வழி இல்லை, நான் வீட்டில் சாப்பிட முடியல. அதுதான் சொல்கிறேன், அந்த பையன் வழி இல்லை வீட்டில் சாப்பிட முடியலங்கிற ஒரு பையனை நீங்கள் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்து வந்து எப்படி சொல்கிறீங்க? முதல்ல ஒரு இது இருக்க வேண்டாமா? அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கூட அப்பாக்களுக்கு இல்லைங்கிற, அதுதான் ஆச்சரியமா இருந்தது. அதுல இன்னும் பெரிய ஆச்சரியமே என்னன்னா,
அந்த அப்பாக்களோட பல அப்பாக்கள் வந்து 40s 45 48 இவ்வளோதான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க ஒன்றும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஓல்டான ஒரு ஆட்களும் கிடையாது, ரொம்ப யங் பிளட் தான் உங்களுக்கு. 75 இருக்கும் அவருக்கே 80 கூட இருக்கும் கீழே இருக்காரு. செம்மையா அப்படியே அந்த டீக்கு அந்த இன்னிங்னு அந்த பெல்ட் அந்த கேப்பு விட்டு அந்த எந்த படத்துல ஆடுவாங்க தெரியுமா, இந்தியன் படத்துல ஊர்மையில கூட ஆடுவார்ல அந்த கேப், அதே மாதிரியான கெட்டப்ல வந்து இருப்பாரு. அவரு 70-80 வயசு இருக்கும் அவரு. அவங்க அப்பாவோட பேரண்ட்ஸ் ஓல்டு பேரண்ட்ஸை பார்த்துக்கிறதுக்காக போறேன்னுவாங்க அவங்க. மை ஃபாதர் இஸ் கெட்டிங் ஓல்டு ரைட் அப்படின்வாங்க அந்த அம்மா. அப்போ நாம நீங்களே ஓல்டு தானம்மா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நெஞ்சே அடைக்கும். நல்ல கண்ணுக்கு அப்படி நாங்க அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாண்டி டால்டாங்கிற மாதிரி அவளை ஹேண்டில் பண்ணிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்க கீழ் வீட்டுல எல்லாம். இல்ல அப்படி இருக்கும்பொழுது ரொம்ப யங் பிளட்டா இருக்காங்க. அப்படி அது என்னன்னு தெரியல, அந்த ரொம்ப கிரிஞ்சாவும் உண்மையிலே ரொம்ப எப்படி சொல்றது பூமர்த்தனமாவும் நிறைய அப்பாக்கள் பேசினாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. சரி, வந்தவங்களுக்கு வணக்கங்களை சொல்லிடலாமா இல்ல நீங்க ஏதாவது பேச போறீங்களா? ஓகே. சனி டைவ் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அமுதன் வந்திருக்காப்புல, ஆனந்தி சர்வேஸ்வரன், மகிழா கண்ணன், பராசக்தி, நிகில் குமார் அண்ட் ஹரிதா சக்கரபாணியும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அண்ட் பாமதி குலராஜன், ஷர்மிளா நாராயணசுவாமி, நரேணி, சங்கீதா சண்முகம் படிச்சுட்டேன். ஓகே. சுரேஷ் ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்களான்னு தெரில. சுரேஷ் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபாத்திமாபு, கார்த்திக் சி, சனி அண்ட் ஜோதிலக்ஷ்மி இன்னைக்கு பேசினாங்க. தேங்க்யூ ஃபார் த கால் ஜோதி. அண்ட் ராஜி கார்த்திக், முத்து சண்முகம், இவங்க மீனாட்சி கரெக்டா இன்னைக்கு தான் மீனாட்சியை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் சரண்யா காமேஷ், இவங்க எல்லாருமே வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹாய் சொன்னதுக்கு அப்புறமா என்னன்னா, சனி சொன்னது என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்லைன்ல தான் அப்பப்போ வந்து கேட்ச் பண்ண முடியுது, கிரேட் டு ஜாயின் லைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிகில் குமாரும் வந்து என்னன்னா, குட் பேட் அக்லி டிக்கெட் போட்டாச்சா ஜாக்கி சார்? நிகில் குமார் எப்போ வந்தாலுமே சினிமா பற்றின விஷயங்கள் தான். சினி வேர்ல்டு இல்லையா அப்படின்னு கேட்டு, இது வந்து டி சைடு ஷோகேஸ். ஆமா. சூப்பர். அடுத்ததாக வந்து ஹரிதா வந்து கடைசி ரொம்ப நாள் கழிச்சு லைவ் அப்படின்னாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, மை டூ ஒன் ஓல்ட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் மீ அண்ட் won't sleep on bed தான். You guys are my friends whom listen to be awake அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் அந்த லைட் லேம்ப் வந்து ஃப்ரேம்ல வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. இந்த நைட் லேம்ப் தேவையா ஃப்ரேம்ல அப்படின்னு ஒரு சும்மா அது ஒரு டேபிள் லேம்ப் ஒரு இதுவா அததான் அது என்ன டிஸ்டர்பா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு போல இருக்குது. ஃப்ளவர் வாஸ் நல்லா இருக்கு, அதுக்கு பக்கத்துல நைட் இவர் படிக்கிற ஃபீல் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு படிப்பாளி அப்படின்னும் போது வந்து அதுக்கு அதான்மா ஹரிதா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஹரிதா ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்றீங்களா இல்ல ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றீங்களா? இல்ல நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம், அதனால என்னுடைய ஞாபக அடுக்குகள் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் நான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் பாமதி இவங்கெல்லாம் வந்து ஹை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா? சனி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது அவங்க சொல்றாங்க, டேட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ ஃபார் அ டாட்டர். சப்கான்சியஸாவே எனக்கு யாரெல்லாம் வந்து தாடி வச்சிருக்காங்களோ எனக்கு பிடிக்கும், ஏன்னா எங்க அப்பா தாடி வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சைட் அடிக்கிறதே அப்படிதான் இருக்கும், அந்த அந்த ஃபீலே அப்படிதான் வரும்னு வச்சுக்கோங்களேன். இல்லையா? இல்ல எனக்கு இல்லன்னு உங்க நீங்க வந்து மாணிக்கத்துடைய மாணிக்கம் நீங்க அதுக்காக உங்க அப்பன மாதிரி நான் பஞ்சகச்சம் கட்டணும். அதான் சொல்றேன், நீங்க சைட் அடிக்கிறதுக்கு அப்படி இருக்கும்னு சொன்னீங்க, எனக்கு அப்படி இல்லைன்னு நான் சொன்னேன். என்னுடைய தாடி வச்சிருக்கிறத பத்தி பேசினா நீங்க வந்து பஞ்சகச்சம் இந்த கவுட்டில விட்டு பின்னாடி கட்டிக்கிறத பத்தி பேசுறீங்க. இல்ல சார், நான் சொல்றது எனக்கு இப்ப எங்க அப்பா மீசே கிடையாது இல்ல, உங்களுக்கு மீசே இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது. இல்ல இல்ல நான் சொல்ல வர்றது வந்து நாட் ஓன்லி அப்பியரன்ஸ் இல்ல, குணங்கள்னு சொல்ல வரேன். பேசிக் அதுவும் வர்ற அதுவும் எங்க அப்பா எனக்கு திட்டுறதே கிடையாது. உங்களுக்கு தான் எப்பயுமே தோணலன்னு சொல்ற ஒரு ஜென்மம் தோணலன்னு சொல்ற ஜென்மத்தை உலகத்துல இந்த இதுக்கெல்லாம் இந்த கேரக்டர், அதாவது உலகத்துல ஏதாவது அவார்டு ஏதாவது கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்க. ஆக்சுவலி இப்படி ஒரு கேரக்டருக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து குழந்தை பெற்று குடும்பம் நடத்தி டிபெண்டா வந்துடுறாங்க. எனக்கு வந்து சிலையே வைக்கணும். ஆக்சுவலி திருவள்ளூருக்கு 133 பக்கத்துலேயே எனக்கு பெரிய சிலையே வைக்கணும். உலகத்திலே எனக்கு தோணலைன்னு சொல்ற ஒரு கேரக்டரை நீங்க ஜென்மத்துல நீங்க பார்த்தே முடியாது. இந்த தோணலைய வேற இந்த கிஃபின் வீட்டுல வேற சொல்லிட்டேன் நான். ஐயோ நான் லைவா கேட்கறேன் தோணலைய அப்படிங்கிறது அந்த பொண்ணு அதுக்கு மேல. அதனால சரி
இப்ப தோணலைங்கிற யாராவது உலகத்துல உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க? ஐயோ அதுதான். இப்ப நீங்க தோணலைன்னு போது யார் ஞாபகம் வரும் உங்களுக்கு? ஐயோ அதுதான் ஒரே ஒன்லி ஒன், வேற யாருமே கிடையாது. ஒரே ஒரு பாட்ஷா தான். அந்த மாதிரி இட் இஸ் மீ. அதெல்லாம் நீங்க மாத்த முடியாது ஜாக்கி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சங்கீதா சொல்லியிருந்தாங்க, ஐ டிட் நாட் ஹாவ் அ குட் இம்ப்ரெஷன் தட் இன்ஃப்ளூயன்சர் கை இனிஷியலா டியூ டு ஹிஸ் ஸ்டைல், பட் இன் த எண்ட் ஐ லைக் தம் வெல். தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டோமேன்னு ஃபீல் பண்ணேன். அதுதான் உண்மைதான். சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பையன் சொன்னது, அந்த பையன் தான் ஷூ ஏமா இன்ஃப்ளூயன்சர், அவன் போய் சும்மா ஷூ கேட்டு திருப்பி கொடுத்தாலே கூட வாங்கிடுவாங்க கடையில. அந்த மாதிரி அந்த பையன் பார்த்தான்னா வளர்த்துட்டான். என்னங்க அந்த பையன் ஒரு இடத்துலயுமே அப்பா விட்டு கொடுக்கல, அண்ணனுக்கு வந்து காசு கொடுக்குறான். நீ ஏன் இவருக்கு என்னன்னா, இவருக்கு வந்து தான் கல்லாப்பட்டியில போறதுக்கு பையன் ஒரு 500 ரூபா கொடுக்க மாட்டான். இவருக்கு போனுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. வெக்கத்தை விட்டே சொல்லிட்டாரு, ஒரு 500 ரூபா கொடுத்து அப்பா வச்சுக்கோன்னு சொல்லணும்ட்டு. நீ எனக்கு காசு கொடுக்க மாட்டேற, எங்க அண்ணன் ரொம்ப அழகா சொன்னான் ஜாக்கி. எனக்கான செலவுகளுக்கான காசை நான் உங்ககிட்ட வாங்குறேன்னா 2 வருஷமா வாங்கல அப்படின்ற அந்த பையன் 2 வருஷமா வாங்கல. அவன் ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட தன் செலவுக்கான காசையே வாங்குறது இல்ல. இவரு அவன் செலவுக்கு வாங்கலனாலும் சார் அப்படின்ட்டு ஏதோ எடுத்துட்டு வந்தாரு. என்ன அப்படின்னா, வீட்டுல என்ன இருக்கு, நீ இப்ப ஏதாவது எங்க இந்த பையன் இப்பதான் சம்பாதிக்கிறான். உங்களுடைய கேள்வி அடுத்ததே என்னன்னா, இப்பவே நீ எவ்வளவு சம்பாதிக்கிறன்றத ஒரு வீட்டுக்கு சொல்லலைன்னா அதன் பிறகு நீ வந்து எதுக்கு நான் சொல்லணும்ன்ற மாதிரி வந்துரும்ல. எதுக்கு சொல்லணும்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு பையன் தான் சம்பாதிக்கிறான், உங்களுக்கான தேவைகளை அந்த பையன் பாத்துக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய சம்பளம் இதுதான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீ கணக்கு கேப்பல, அதுதான் வந்து 50,000 வந்திருக்கா, எனக்கு அப்பாவுக்கு வந்து 5,000 ரூபா கொடுத்துரு அப்படின்னும் போது யோசிச்சு அதுதான் அங்க. ஆனா என்னன்னா, நீங்க கேட்கலாம், நீங்க ஃபுல்லா கேர் பண்ணிட்டு நீங்க கேட்கற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். 2 நாள் ஆனாலும் 4 நாள் ஆனாலும் போனே பண்ண மாட்டாங்க. ஆனா பையன் வெளியில பெரியவங்க போனா மட்டும் வந்து உடனே கால் பண்ணுவாங்கன்னு இந்த பையன் சொல்றாப்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் இந்த பையன் மேல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவன் எங்க போனாலும் வந்துருவான் சார், எனக்கு அவன் வந்து அவனை பார்த்துவான்னு எனக்கு தெரியுமா. அவனே பார்த்து எல்லா காசையும் அவனே. அவ்வளவுதான். இதுல இன்னொரு விஷயமா இருக்குங்க. இந்த நியானால ஏதோ ஒரு 4-5 நியானால சொல்றேன் நான், வாத்தமிழா வாழ இல்ல. அதுல ஒரு பொண்ணோ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, சேமிப்பையே சம்பளத்தை சொல்லலைன்னா மட்டும்தான் சார் சேமிப்புன்ற ஒண்ணு எங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா அந்த தனி கொடுத்தனும் இந்த இதுல இருக்கும்போது அந்த பையன் சொன்னாப்ல, சேமிப்புங்கிறதே அப்படிதான். இது நானுமே பார்த்துருக்கேங்க. நிறைய பெற்றோர் நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துடணும்னு நினைப்பாங்க. இது கொடுத்துறது பிரச்சனையே கிடையாது. அவன் ஒண்ணு வித்து சுத்தாத்தா காரியோடைய மொட்டை அடிக்கிற விழாவுக்கு இவர் வந்து பூத்தி மாதிரி போய் 10,000 ரூபாய் எழுதிட்டு வர்றாரு. உண்மையிலேயே இல்லை, இதை நான் இதுக்காக சொல்லலை. நிறைய என்னுடைய சொந்தக்காரங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை ஃபுல் காசையும் வாங்கிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அது இந்த வேலைக்கார அம்மாவோட அவங்க ஒரு அந்த அம்மா வேலைக்கார அம்மாங்கிறது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஏங்க அவங்களுக்கு செய்யலாமே, அவங்களுக்கு செய்யலாம். ஆனால் அந்த பெருமைக்காகவே அவங்க யாரோ ஒருத்தர் 3 வீட்டு தள்ளி இருக்கிறவங்கள்ட்ட வேலை பார்ப்பாங்க. அந்த வீட்டோட மருமகளுக்கு புள்ளியான் இருக்கான்னு கேள்விப்பட்டா, நம்ம இங்கே அவளுக்கு அந்த பொண்ணு வந்து புள்ளியான் இருக்காளாம், வேலைக்காரம்மா வந்து சொன்னாங்க, நம்ம அவளுக்கு ஒரு கொலுசு பண்ணி அமைச்சிடலாமா அப்படின்வாங்க. என்ன கொலுசு அவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சம்பாதிக்கிறது யாரு, அதனுடைய வழி என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? அவன் டீயே குடிக்க மாட்டான். அவன் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியா செலவு பண்ணி டீக்கெல்லாம் குடிக்காம சேர்த்து வைக்கிறனா இதுங்க எடுத்து உஸ்கோ விட்டுட்டு இருக்குங்க. அதுதான் அங்க இதுதான் வந்து அந்த பையன் சொல்ற விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு அவன் வளர்ந்துட்டான். நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் வந்து இன்னுமே வந்து நோட்ல கையெழுத்து போடுற மாதிரி என்கிட்ட கையெழுத்து போட்டு தான் நீ வாங்கின்னு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க இனிமே வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் மேட்ரு. ஓகே, ஸோ சங்கீதா சொல்லிட்டாங்க இல்லையா. அதன் பிறகு வந்து ஜோதி அப்பாவி யூ ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சன்னி டேவ் கேட்டிருக்காங்க. ஆமாம் பாசிபிள் தான். ஐம் அப்பாவி. அடப்பாவின்னு நான் தான் நேத்தே சொன்னேனே உங்களை. அப்புக்கு அப்பு. நரேனி வந்து ஜாக்கி ஜாக்கி யூ லிவ்ட் யுவர் லைஃப் லக்கியா, யூ லிவ்ட் யுவர் லைஃப், வாழ்க்கையை வாழ்ந்திருக்க நீனு. லக்கி செட்டில்டு வித் நெய்வ் சுதா. ஒண்ணுமே தெரியாத ஒரு சுதாவோட நீங்க செட்டில் ஆயிருக்கீங்க பேசுறாங்க. நெய்வுனா அப்படிதான். ஆமா, எனக்கு தெரிஞ்ச நெய்வுங்கிறது பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாலும் அதை வச்சு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்பாவி சுதாவோட நீங்க இருக்கீங்கன்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப யார் அப்பாவின்னு தெரியுதா? வந்துடுறது அங்க இருந்து வந்து ராஜி கார்த்திக் நீங்க நல்லா பாடிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூடா. அண்ட்
மீனாட்சி அவளும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கா. உங்களோட பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரண்யா காமே சொல்லியிருக்காங்க, my dad never used to be friendly or expressed his love for us, but he is totally different to my daughter as a granddaughter. ஆமா, அது எனக்குமே நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்மள்ட்ட வந்து அந்த அன்பே காட்ட மாட்டாங்க. திடீர்னு நம்மளோட பிள்ளைங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சுவாங்க, தூக்கிப்பாங்க வச்சு. மேபி அந்த உங்களை கொஞ்சம் முடியாதுன்றதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அன்பே வெளிப்படுத்தல அப்படிங்கிறாங்க. இல்ல அதுதான் ரொம்ப வெளிப்படுத்தினா 4 கிலோ காராசேவ் வாங்கின்னு வர சொல்லுவீங்களே. சும்மா உட்காந்து அப்போதான் வந்து பனின்னு அவுத்து போட்டு இப்போதான் ஒரு காப்பி சாப்பிட்டு இருக்கும்போது காராசேவ் 5 மணிக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு அனுப்பிச்சு விட்டுருவீங்கன்றதுக்காகவே டிஸ்டன்ஸ் காமிக்க. எங்க போய் எட்டனா வந்தது காரணம் தான். அன்பா பேசினாதான் ஆபிட்டு வாங்கிட்டுருவோம், ஆட்டே போட்டுருவோம் அப்படின்றது கிட்டே சேர்க்கல எங்க அப்பா. என்ன ஆக்சுவலி இந்த பையன் சொன்ன மாதிரி நான்லாம் வந்து 10வது முடிச்சுமே எங்கள் அப்பாட்ட ஷவர் பண்ணுறது எதுக்குமே அவர்கிட்ட நான் கேஷ் கேட்டதே கிடையாது. எதுக்குமே நான் கேஷ். ஆனால் என்ன கொடுமைன்னா அப்படி தான் இருந்தேன். கடைசியில் அவரு தான் எனக்கு ஒரு 5000 கொடுத்து ஒரு கேமரா வாங்கி கொடுக்குற மாதிரி ஆச்சு. உண்மை அதுதான் வந்து அப்புறம் அதான் சொல்லலாம். சம்டைம்ஸ் அதுதான் அந்த ஆள் வந்து செக்மேட் மாதிரி வந்து நிற்பான். ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து my husband only complains that I always listen to Jackie TV live. Now my kids also started asking why you like Jackie TV and watching all the time. They came at 4 PM from school and of course enna Jackie driving panni eyes looks tired. You hope you get ஓல்ல என்ன ஜாக்கி உங்களுக்கு வந்து டிரைவிங் பண்ணி வந்து டயர்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ஸோ அவங்க பசங்களும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன எப்போ பாரு ஜாக்கி டிவியை பார்த்து பிடிச்சிருக்கு பார்க்குறேன். நீங்கள் சொல்லிடுங்கம்மா, பிடிச்சிருக்கு பார்க்குறேன்னு சொல்லிடுங்க மீனாட்சி. ஓகேவா? அண்ட் சரண்யா சொல்லியிருக்காங்க, மை டேட் யூஸ் டு எண்ட் ஃபோன் கான்வர்சேஷன் வித் மை டாட்டர் அஸ் பை லவ் யூ செல்லம். ஹீ நெவர் செட் லவ் யூ டு மை மாம் டில் நவ். கரெக்டு தான். இப்போ நான் இன்னி கூட ஒரு புகைப்படம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு கோபம் வரணும் அப்படின்றப்ப இவங்க 2 பேர் மேலே, உதாரணத்துக்கு இப்போ இவங்க இருக்காங்க இல்லைங்களா, உங்கள் பேர் என்னது? ஜாக்கி. தனசேகரன் இருக்கார் இல்லையா, தனசேகரன் அண்ட் அவங்க பொண்ணு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் ஒரு புகைப்படம் எடுத்து வச்சுருக்கேன். நான் போய் கெஞ்சி கேட்டு இன்றைக்கி ஹக் வாங்கின்னு போனேன். ஓகேங்களா? அந்த ஹக்கே எப்படி இருந்ததுன்னா, ஏதோ இப்போ உனக்கு கொடுக்கணுமா போ அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அவங்க பொண்ணு வந்த உடனே, அப்பா எனக்கு முதுகு வலிக்குதுப்பா அப்படின்னோடனே, இப்படி தடவி கொடுக்குறது என்ன, அப்படி தடவி கொடுக்கறது என்ன, அக்கு பண்ணுறது என்ன. இதை ஒரு நாள் நான் கேள்வியாக கேட்டப்ப அவள் கேட்குறா, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் கூட தான் இன்னைக்கு கேட்டேன், அது வரலையே, உள்ளத்துலேருந்து வரணுமே, வரல இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்குலாம் சில டைம் வராது சரண்யா, அதுதான் பிரச்சனை. வர வச்சிடணும் நம்ம. இல்லை காலையில் அக்கு கொடுத்து என் பொண்ணை தடவி விடுற மாதிரி ஒன்றையும் தடவி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது இல்லையா? அதனால நான் மோஸ்ட்லி வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சில விஷயங்களை நான் இப்போ எனக்கு அக்கு கிடைக்காத பற்றி பேசிட்டு இருக்கேன். இல்லை காலையில் போகிறப்ப கொடுக்கறது, அதுவும் கொடுக்கும்போதும் கூட என்னது உடனே வந்து ஒரு கேள்விக்குறியோட பார்க்கணும், என்னது அப்படின்னு போது. ஆமாம், எண்ணிக்கை இல்லாத திருநாள இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். இல்லை இன்னொன்று சரண்யா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அப்பாக்கள் எல்லாம் வளர்ந்த இதம் இல்லை இருந்தப்ப வந்து கூடவே அவங்க அம்மாக்கள் இருந்திருப்பாங்க. அப்போ போய் நீங்க அன்பையே வெளிப்படுத்த முடியாது. சும்மா போய் பொண்டாட்டிட்டு அன்பா பேசினாலே பொண்டாட்டி தாசன்றுவாங்க. நம்ம அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப அந்த விஷயங்கள், அந்த தடைகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இப்ப அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அப்ப அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருந்தப்ப அவங்களுக்கு அதை தான் பைண்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் இந்த லவ் யூ உங்களுக்கும் இல்லை, உங்க அம்மாக்கும் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டு தானே? அதுக்கப்புறம் தோணல் அவார்ட் கோஸ் டு சுதா அமுதன். ஓகே பஷ்டம் சரியா. அண்ட் ஷஹிதா வந்திருக்காங்க. சரண்யா சொல்லியிருக்காங்க, எரும மாடுன்னா பரவாயில்ல ஜாக்கி, கண்ணு குட்டியா இருக்கும்பொழுது கூட எக்ஸ்பிரஸ் பண்ணது இல்லப்பா. ஆமாம், அது ரொம்ப கஷ்டம் தான். இல்லை எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணதில்லை. எங்கள் பசங்கிட்ட யார்கிட்டையுமே, என் தங்கச்சிக்கிட்ட யார்கிட்டையுமே. அது இன்னும் அது அப்படியே, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரிஞ்சு பொருளாதார சூழலாக தான் இருக்கும் நான் நம்புறேன். நான் ரொம்ப அன்பு வெளிப்படுத்தினா ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. ஓகே. அண்ட் சுகுணாவும் கௌரியும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹாய் சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இங்கே வந்துருவோம். ஸோ இப்போ இந்த பசங்கள்கிட்ட ஒருத்தர்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஒரு பையன் வந்து ஹோட்டல் வச்சு கொடுக்கணும் அப்பாவுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பையனும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பாக்கள் கிட்ட போனால் அவங்க வந்து ஃபோன் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சு உடனேவே வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிடணும். அப்புறம் இன்னொரு அப்பா வந்து என்ன சொன்னார், இந்த பையன் வந்து முடி வெட்டுறது ஒரு பிரச்சனையா, எதுக்குப்பா உனக்கும் உங்க அப்பாவுக்கும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நம்ம ரொம்ப தெளிவா பேசுறான்.
சார் என்ன வந்து முடி வெட்டிக்க சொன்னாங்க சார். நான் ஒன்றும் ஃபங்க் மாதிரி நிறைய முடி வச்சிருந்தப்ப இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ ஒன்றும் தெரியல. இப்போ வந்து இப்படி சைடுலாம் கட் பண்ணிட்டு வந்த உடனேவே இந்த கட்டு பையன் வந்து பொறுக்கியா இருக்கிறவங்க தான் இப்படி கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஹேர் கட்ல இருந்து தான் வருது. அதான் என்னை விட நல்லா ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்ற பசங்களும் பேசுகிற வார்த்தைகள் வாயில இருந்து தானே வருது. அப்புறம் எதுக்கு இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க? அதனால ஆமா, அதனால என்னால அதை ஒத்துக்க முடியல அப்படின்னு பொழுது இவங்க அப்பா உடனே என்ன சொன்னாங்க, ஒரு 10% நாங்க சொல்றது நீங்க கேளுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரும்போது தான் அந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ணதே என்னன்னா, டிஸ்கரேஜ் மட்டுமே தான் சார் பண்றாரு. இப்ப கூட வந்து நான் வந்து ஒரு விஷயம் பண்ணேன், ஏதோ சொன்னாப்ல, ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி. அப்புறம் அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டாங்க போல இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பசங்க கேக் வெட்டும் பொழுதும் சரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணா ஒரு நாளுமே பாராட்டினதே கிடையாது. எப்பவுமே வந்து இது என்ன பெரிய விஷயம் அப்படின்போது அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா, அவன்கிட்ட நான் சொன்னதில்லை, ஆனா நான் வேற எல்லார்ட்டையும் போய் சொல்லியிருக்கேன். பையன் அவன்கிட்ட தான் நீங்க போய் பாராட்ட சொல்லணும், வேற யார்ட்டையும் சொல்லியிருக்கேன்னு சொல்றது வாட் இஸ் யூஸ்? இது ஒரு அப்பா சொன்னது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு அப்பா என்ன பேசும்பொழுது, பிஸ்னஸ்ல அவர் பணத்தை இழந்துட்டார் போல இருக்கு. ஸோ அப்போ அந்த பையன் வந்து அங்கேயே கேட்குறான், அந்த பையன் பிஸ்னஸ்ல எப்படி போகும், உங்களுக்கு பையன் இருக்குன்னு தோண வேணாமா அப்படிங்கிறதுலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு, அதுக்கு முன்னாடி நல்லா தானப்பா இருந்தோம் அப்படிங்கிறாரு அவரு. அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் நொடிஞ்சிட்டாரு, அந்த டைம்ல வந்து உங்களுக்கு தோணலையா, நீங்க எப்படி ஏமாறுவீங்கன்னு கேட்டா இதுக்கு பதிலே இருக்காது. இப்பயாவது ஒரு நல்ல சட்டை கிட்ட போட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு, பிச்சை எடுக்க வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. அதனால இந்த பசங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியறது இல்ல. அதுதான் ஒரு சில. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன நினைச்சுக்கிறாங்க பசங்க அப்படின்னா, நானா தான் அந்த இடத்துல உஷாரா இருந்திருப்பேன் அப்படிங்கறதும், நம்ம அப்பா நீங்க ஏமாளி மாதிரி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உஷாரா இருந்து என்ன எல்லாம் உஷாரா என்ன ஒன்னாலும் பண்ணலாம், கஷ்டம் பொண்டாட்டிட்டு வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அதே ஒரு சில பேர் தான். நீங்க எதுக்கு அதை பத்தி யோசிச்சு? இல்ல பொதுவா சொல்றேன். அதேதான். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பசங்க வந்து சொன்னாங்க. இந்த அப்பாக்கள் பண்ற விஷயங்கள், அப்பாக்கள் பண்ண ஒரு அப்பா சொன்ன வந்து ஏற்கனவே நீங்க பேசிட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், அது மட்டும்தான் கொஞ்சம் லாஜிக்கலா இருந்தது. வண்டியே உள்ள விடுன்னு சொல்றத கூட செய்ய மாட்டாங்க சார். அதுதான் அந்த மாதிரி இது வரணும். அதே மாதிரி இன்னொரு ஒரு பையன் வந்து சொன்னார், அவங்க அப்பா அதான் அந்த ஃபோன் நம்பரை வாங்கி பார்த்தார்ல, அவர் பாஸ்வேர்டு வாங்கி பார்த்தா அப்பாவோட பிரச்சனை என்னன்னா, அவர் ஃபோன் அடிச்சா பையன் எடுக்கலையாம், வெயிட்டிங்ல தான் சார் போகுது, வெயிட்டிங்ல தான் போகுது. யார் இதுக்கு நேரடியாக அந்த பையன்கிட்ட கேட்டிருக்கலாம், எப்போ உனக்கு யாரும் அந்த பிள்ளைய பிடிக்குதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பையன் வந்து வெளிப்படையா சொல்லிட்டானே நிகழ்ச்சி முடியத்துக்குள்ள. ஆமாமா சொல்லிட்டேன். என்னப்பா வந்து நீங்க பண்ண வேணாம் உங்க அப்பாக்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பொழுது அந்த பையன் ஃபர்ஸ்ட் சொன்னது, ஏன் கல்யாண வாழ்க்கையில் அவர் தலையிட வேணாம், அவ்வளவுதான். எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அதே அரசு உத்தியோகத்துல இருக்கிற அப்பா அம்மா அவங்களோட பொண்ணு, அந்த பொண்ணை தான் வந்து பார்ப்பாங்க. அந்த பொண்ணுக்கு எனக்கும் வந்து பிடித்தம் இருக்கான்றது தான் சார் நான் பார்க்கணும். இப்போ நான் ஒரு பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பொண்ணு அரசு உத்தியோகத்திலே இருந்தாலுமே கூட ஒருவேளை எனக்கும் அவளுக்குமான ஒரு உறவுக்காக, அந்த பாண்டுக்காக அந்த அரசு உத்தியோகம் தேவைப்படலைன்னா அதை விட்டுட்டு எம்மேல இருக்கிற காதலுக்காக வந்தா போதும் சார்ன்ட்டு அந்த பையன் ரொம்ப தெளிவா பேசினாப்ல. ஆனால் அவங்க அப்பாவுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. அவர் கடைசி வரைக்கும் அரசு உத்தியோகம் வேணும், அரசு உத்தியோகம் வேணும், அரசு உத்தியோகம் வேணும்ன்றதான் சொன்னார். இன்னொரு ஒரு அப்பாவும் அதே தான் சொன்னார். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பையனோட அப்பா சொன்னார், அதாவது எங்கள் அப்பா என்னை டிஸ்கரேஜ் பண்ணாருங்க, அதனால தான் என் பையனை வந்து நான் டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னும் போது ஆரி டக்குன்னு என்ன பண்ணாரு, மாற்றிட்டாரு. நீங்கள் என்ன வந்ததுலேருந்து ஒழுங்காகவே பேச மாட்டேறீங்க, என்ன பேச்சுது அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒழுங்காக தானே பேசுகிறேன், இப்போ ஒன்றும் இல்லை, இத்தனை பேர் எதுக்கு உங்களை நான் டிஸ்கரேஜ் பண்ணிட்டேன், நீங்கள் எப்படி வந்து யோசிப்பீங்க? அதேதான். அது எவ்வளோ கஷ்டமாக கொடுக்கும். அதே மாதிரி தானே அந்த பையனுக்கும் இருக்கும். டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இவ்வளவு கூட்டத்தில் இத்தனை வயசுல 45 வயசுன்னு நினைக்கிறேன் அவருக்கு, 45 வயசுல உங்களால வந்து இந்த விஷயத்தை உங்களால ஏத்துக்க முடியல. குட்டி பையன் வளர்ந்து வர்ற பையன், அவனை வந்து இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணா, உங்க அப்பா உங்களை பண்ணிட்டாருன்றதுக்காக நீங்க அப்படி பண்ணலாமா? சரி, 2 பிள்ளைங்க இருக்கு, 2 பிள்ளையுமே அந்த மாதிரி பண்ண பிரச்சனை இல்லையே, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம வைக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற கேள்வியும் நல்லாவே இருந்துச்சு அதுன்ற. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த எங்கள் அப்பா வந்து தொட்டதே இல்லைன்னு ஒரு அரசியல்வாதியோட பையன் சொல்லவும், ஏங்க காலிலேருந்து 12 மணி வரையும் நான் பிஸியாக இருப்பேன், தொகுதி அந்த வேலை இது அதுன்னு ஓடிட்டு இருப்பேன் அப்படின்னும் போது ஹக் பண்ணுறது தான் வந்து மேட்டர். அவருக்கு புரியலாம். ஆனால் அதை கூட சொல்லும்பொழுது கூட அவர் வந்து நான் வரும்போது வீட்டில் வந்துடுவேன் சார் அப்படிங்கிற, ஒரே வீட்டில் தான் சார் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லைங்க அவங்க ஹக்கு வேணும்னு அப்புறம் அது ஒரு நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு அது கிரிஞ்சா இருக்கலாம், அப்பாக்களுக்கு வந்து கொடுத்தது கூட பரவாயில்ல, தூக்கி வச்சு சுத்தணும் அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு. பட் தே ஆல் ஆர் லைக் இட், என்ஜாய்ட் இட். நம்ம வந்து வெளியில இருந்து ரொம்ப சொல்றோம், ஆனா இப்படி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பாருங்க,
இந்த பசங்களை எல்லாருமே அந்த அப்பாக்கள் வந்து கை குழந்தையா இருக்கும்போது தூக்கிருப்பாங்க. எஸ். பட் அதே பையன் வந்து வளர்ந்து தூக்குறதுன்றது அது அப்படி ஒரு பார்வையா பார்க்கலாம்ல. ஒரு நிமிஷம் சார். அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு சில விஷயங்கள் தான் சார். என்னென்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் சொன்னாப்புல இல்லையா, அந்த பையன் எனக்கு வந்து இது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாரி கேட்கணும் அப்படின்னு எதுக்காக கேட்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கேட்கறாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் சொன்ன அந்த பையனோட ஸ்டோரியும் சொல்லிடுவோம். அந்த பையனுக்கு வந்து என்ன அப்படின்னா, அவரோட ஃப்ரெண்டு ஏதோ இந்த ஃபேமஸ் ஒரு டீ கடை எல்லா இடத்துலயும் இருக்கு, ஃப்ரான்ச்சைஸ் வச்சிருக்காங்களா, கருப்பட்டி காஃபி அந்த மாதிரி ஏதோ ஒரு பையன் அந்த பையன் வச்சிருந்திருக்கான். அங்க போய் தானும் ஒரு பிசினஸ் மேன் ஆகணுங்கிறதா அந்த பையனோட ஆசை. நான் போய் லேர்ன் பண்றேங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பையன் போகும்போதே நீ உருப்பட போறது இல்லை அப்படின்றது ஃபர்ஸ்டே. சரி இது ஏன் இப்படி சொல்றாங்க நம்மள அப்படின்னும் பொழுது அந்த பையன் போய் அந்த வேலையில உருப்பட போறதுல மாடு மேய்க்க தான் லாய்க்கின்றது அந்த பையன் சொன்னால, அது சேம் டயலாக் எனக்கு நான் வந்திருக்கு. எங்க அப்பா நிறைய. ஓகே சரி சரி ஓகே ஓகே. அது ஏன் அது எதற்காக அப்படி வருதுன்றதே அவங்களுக்கு இல்லை. இதுல எங்க அப்பாவுக்கு ஒரு இது ரொம்பவும் ஒரு பாண்ட்ல தான் நானும் எங்க அப்பாவும் இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி ஒரு மாசிமக திருவிழாவுக்கு கடல்ல போகும்போது திருக்க மீன் வந்து எங்க அப்பா காலை அடிச்சிருச்சு. அது ஜோசியக்காரங்கிட்ட போகும்போது ஜோசியக்காரன் என்ன சொல்லிட்டான்னா, உங்க பையனுடைய ராசி தான் உங்களுக்கு வந்து கண்டம் அப்படின்ட்டான். அதுலேருந்து எங்கள் அப்பா என்னை வில்லனா பார்க்க ஆரம்பிச்சாரு. நாங்களாம் இந்த ஜோசியம் ஜாதகனாலே மொத்தம் எட்டி மூஞ்சி மேலே உதைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. புரியுது. அதுதான். அதுலேருந்து அவர் வந்து என்னை வந்து எட்டையே வச்சார், கிட்டையே சேர்க்கல அவர். பட் அதுவும் இவ்வளோ அதில் ஆனால் ஒரு பையன் சொல்லுவான் இவ்வளவும் வளர்றதுக்கு காரணம் வந்து எனக்கு அந்த அவமானங்கள் தான் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. சேம் லைக் எந்த அளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அந்த மாதிரி வந்து சின்ன வயசுல சொந்தக்காரங்கள இருந்து நிறைய பேரால வந்து நான் வந்து ரொம்பவும் அவமானப்படுத்தப்பட்டேன், அசிங்கப்படுத்தப்பட்டேன், சோத்தப்ப. அப்பாவே ஒரே நம்பிக்கை எங்க அம்மா மட்டும்தான் என் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நம்பிக்கை கூட எப்படின்னா, என்ன டக்குன்னு இப்படி சொல்றீங்க, அது அப்புறம் முதல்ல எங்க அம்மா வந்து நம்பிக்கை வச்சா கூட ஒரு பயம் இருந்ததுல அந்த பயம் கூட எனக்கு இல்ல தெரியும் உங்களுக்கு. எங்க மாமா சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. என்ன சொன்னாங்க? எங்க மாமா வந்து சுந்தர ஹாஸ்பிட்டல், அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. இவங்க மல்லியமகள் படிச்சுனாங்க. சரி எங்கள் மாமா பார்த்துட்டு போகலான்னு போனதுமே எங்கள் மாமா ஒரு அற்புதமான வார்த்தை சொன்னார். என் வாழ்க்கையில் அது என்றைக்குமே மறக்க முடியாது. அதேதான், நான் சொல்ல மாட்டேன். அதை ஒரு வார்த்தை கூட இவரு மயங்கிறவரா, நாங்கள் இவரை மயக்கி வெத்தலையெல்லாம் வச்சு மையெல்லாம் வச்சு இடுப்புலேயே வச்சிருந்தேன் நான். ஐயோ ஐயோ. யார் மகள் இப்போ மகள், ஏது இனி இந்த கேள்வி, கூட்டிலே தாய் வீட்டிலே வாழும் இனி இந்த குருவி, பாடலாம் தினம் தினம் பொது கீர்த்தனம், நாளெல்லாம் தளிர் விடும் இந்த பூவனம், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும், வானம் பூமி வாழ்த்தும் வாடை காற்றும் போற்றும். புது கதை அரங்கி ஏறிடும். அந்த பாட்டு எனக்கு ஆக்சுவலாக இது நிறைய இந்த அப்பாக்கள் பற்றி பாடும்பொழுது எனக்கு இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச பாட்டு. சரி விடுங்க. இந்த இடத்துல வந்துடும் இப்போ திருப்பி. அப்போ இந்த பசங்க வந்து என்ன அப்படின்னா, சாரி கேட்கணும் அப்படின்றப்ப ஒரு 2-3 இடங்கள்ல ஒரு அப்பா கேட்ட சாரி வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. சரி எனக்கு வந்து இந்த பையன் ஒரு 500 ரூபா பணம் கேட்டான், இன்னும் ஒரு கோவம் திருப்பி கொடுக்காத அப்படின்னு அப்பவே கேட்டப்ப அவன் போய் எங்கெங்கயோ யார்ட்டையோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அப்படின்றப்ப அந்த பையன் தான் இந்த பைக்கை நவுத்தி வைக்காத பையன். அந்த பையன் யாரால கேட்டு போனான்னு எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பாவால இல்லை அவங்க அம்மாவால தான். அவன் பையன் எங்க அம்மா கிட்ட எப்ப வேணா காசு கொடுத்துருவாங்க, சரி நான் கேட்கறத விட எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருவாங்க, எங்க அம்மா தெரியாம கொடு
கொடுன்னு சொன்னது எங்க அம்மா முன்னாடி இவர் கேட்டு அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னாப்புல. அப்போ புரிஞ்சுது இந்த தைரியம் சப்போர்ட் யாரு அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இன்னொரு பையன் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கருப்பட்டி காப்பி பையன், அவங்க அப்பா வந்து உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் கேட்கறது வேற எதுவுமே பெருசாலாம் இல்லை. 10 லட்ச ரூபா கொடுத்துட்டுமா, உன் தங்கச்சி வந்து அடுத்து இருக்கு, அதை யார் பாப்பா அப்படின்லாம் பதட்டமாறாங்க, பயப்படுறாங்க. அந்த பயம் நியாயமானது, நான் இல்லைன்னா மறுக்கல. பட் அந்த பையன் சொன்னதுன்னா எனக்கு காசு கூட வேண்டாம், எனக்கான சப்போர்ட்டை நீங்க கொடுங்கப்பா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையே அந்த அப்பாக்களால கொடுக்க முடியலங்க. அவங்களுக்கு அந்த சப்போர்ட்னாலே அவங்களுக்கு என்னன்னு புரியல. நான் பாத்துக்கிறேன்டா, நான் அவங்க கூட நிக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே அந்த தைரியத்தையுமே அவங்களால கொடுக்க முடியல, பயப்படுறாங்க. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி சொல்றது, இதையும் மீறி பணமுடை வந்துருமோ, நமக்கு இப்பதானே ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டு இருக்கோம், திடீர்னு கடனை கொண்டு வந்து விட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. அதுக்கான நம்பிக்கைகளை பசங்க கொடுக்கும் பொழுதும் வந்து ரொம்ப எல்லாராலையும் அதை நம்ப முடியல. ஏன்னா ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது திடீர்னு ரொம்ப கீழே போயிடக்கூடாது இல்ல. கண்டிப்பா தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அது ஜெயிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனாலதான் அந்த அப்பா என்ன சொல்றாரு, நீ தனியா போய் என்ன வேணாலும் சேர்த்து நீ என்ன வேணாலும் பண்ணி, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த சுதந்திரத்தை கூட இங்க விடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒண்ணு. ஸோ அந்த பையன் சொன்ன விஷயங்கள் அதுதான். அதன் பிறகுதான் எல்லாருமே வந்து எனக்கு அப்பாவை ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும். அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர் பையன் என்னன்னா, இவருக்கு ஏதோ ஆபரேஷன்லாம் இருந்திருக்கு, 3 ஆபரேஷனும் என்னவோ ஆயிருந்திருக்கு. அந்த பையன் தான் பார்த்துட்டு இருந்திருக்காப்ல. இதுதான் எனக்கு அது ரொம்ப கான்ட்ரடிக்டரியா இருந்தது, அவங்க அப்பாக்கள் அவங்க மேல காட்டுற அந்த அன்பின் விதமே. பட் இதெல்லாம் நான் வந்து ஜாக்கியோட அப்பா கிட்ட நிறைய பார்த்துருக்கேங்கிறதுனால எனக்கு பெருசா தெரியல. பட் இப்போ இவங்க சொன்னதுதான் என்னோட லைஃபா, உங்களோட லைஃபை இப்போ எடுத்துன்னு வராதீங்க மேடம் அப்படின்னாங்க இல்லையா, அந்த மாதிரியான லைஃப் தான் என்னோட லைஃப். நீதி தேவன் என்று பேர் வாங்கணும், நீயும் பேர் வாங்கணும், தர்மராசா என்று ஊர் பேசணும், ஒன்ன ஊர் பேசணும், ஏழையின் வீட்டில் செல்வமும் சேர, கோழையின் நெஞ்சில் வீரமும் கூட, 7 சீமாயும் இங்கு வந்து வாழ்த்து சொல்லி பாடும் பாட்டு காதில் கேட்க, ஆள பிறந்த மகராசா மகராசா, ஆள பிறந்த மகராசா மகராசா, உன் தோளை நிமிர்த்தி வீரம் கொள்ளடா, நீ வாளை உயர்த்தி தீமை வெல்லடா, வீரநடை போட்டு வந்து ஊரையாளடா, நீ ஊரையாளடா. ஆக்சுவலி இந்த எனக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பாண்ட்லாம் பெருசெல்லாம் கிடையாது. பட் ஆனால் வி லவ், எப்படி அது வெளிப்படுத்தாத அன்பது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஓகே, ஒரு சில பிரின்சிபல்ஸ், சில விஷயங்கள். இப்போ எங்கேயோ ஒரு கோட் ஒன்று படித்தேன், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாக்களுடைய எச்சங்களாக தான் நீங்கள் இருக்கிறீங்க, அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் உங்களோட வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், தலைமுறை அப்படி ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும்லாம் சொல்லுவாங்க. அவங்க அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு எங்கள் அம்மா. என்னன்னா பூச்சை நசி டக்குன்னு எங்கள் அப்பா அந்த மூந்து பார்க்கறது டக்குன்னு சனியா அப்படியே இருப்பார் அவங்க அப்பா மாதிரி அப்படின்னா. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கு. பட் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை நினைக்கும் போது எனக்கு பெரிய இந்த பாட்டு இதெல்லாம் வந்து எனக்கு நான் யோசிச்சதில்லை. பட் இந்த பாட்டு வந்து திடீர்னு கேட்கும்போது, இந்த வரிகள்லாம் கேட்கும்போது அப்பா வந்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயமா இது எனக்கு கொஞ்ச நாள் நான் இந்த பாட்டு கேட்டிருந்தேன் ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஒரு சம்டைம்ஸ் எனக்கு வந்து நிறைய பாடல்கள் தான் எனக்கான பெரிய மருந்தாக இருந்திருக்கு. மெனி டைம்ஸ் நான் ரொம்ப ஏன்னா நான் எனக்கு பெரிய சர்க்கிளான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, தனியாக ரொம்ப தனியாலாம் இருந்திருக்கேன். அப்போல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி பாடல்கள் அதனுடைய வரிகள் தான் வந்து ரொம்ப எந்துவா. உங்களுக்கு டீயா காஃபியா சார்? காசு சொல்லு போணும். எனக்கு காஃபி ஹாஃப் கப் யானி, ஃபுல் கப் போடாத ப்ளீஸ். டீ சூடா. சரி இங்கே வாங்கி அவங்ககிட்ட கேட்போம். யார் யார் ஹெட்ஃபோன்ஸ். இப்போ வரும் பாருங்க, தானே வருவா இப்போ. யார் நீங்க வா, அவளுக்கு அந்த பால் வெடிக்குதுங்கிறத சொல்லணும்.
யாழினி அதில் பாலில் இருக்கிற ஏடையை எடுத்துரு. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஆல்வேஸ் வந்து இல்லை இல்ல இல்ல எனக்கு வெடிச்சு கையில் பாலை எடுத்து கப்ல குத்திட்டு அந்த ஏடை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு லைட்டா அலம்பிட்டு வந்து வை. ஏன்னா ரெண்டு பால் விஷயங்கள் வெடிக்குது இன்னைக்கு டப் நடந்துச்சு. டப்புன்னு. யாழி வெயிட் பண்ணு. 2 விஷயங்கள் நடந்துச்சு இன்னைக்கு. பால் வந்து ஏடை வந்து ஃபுல்லாக கவர் ஆகி வெடிச்சுது, பால் வந்து அடிச்சுது. சரி அப்படின்ட்டு சிக்கனை வறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் வந்து மூடி போட்டது வந்து வெறும் தட்டு போட்டேன். இது பிடித்தட்டு போடல. தட்டு நான் ஊற்றினா பட்டுன்னு கையில் ஃபுல்லாக ஆவி அடிச்சிருச்சு. ஸோ அந்த பாலை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணேன். அப்பா என்ன ஒன்று கூப்பிட்டாங்க, ஏதோ கேட்கணும். பிரேமில் வரோண்ணா அப்படின்னு இல்லைங்க. இங்கே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். வாட் இஸ் யுவர் ஃபாதர் ரோல் மாடல்? ஃபாதர் உனக்கு அப்பா வந்து ரோல் மாடலாக இருந்திருக்காங்களா? ஆமா நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஹீஸ் சக்சஸ்ஃபுல், ஹீஸ் கரிஸ்மேட்டிக், ஹீஸ் சார்மிங். அவ கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கா. அவ என்ன பேசுறாளோ அதுக்கு தானே கூப்பிட்டீங்க அவளை. ஆமாம் ஹீஸ் சார்மிங், கரிஸ்மேட்டிக் அண்ட் ஹீஸ் சக்சஸ்ஃபுல். He's successful, he likes my mother, he loves me. And he's a good father, honestly. Oh, honestly. ஓகே குட், தேங்க்யூ. சும்மா அதுதான். ஏன்னா எல்லா பசங்களையும் பேசிட்டு இருக்கோம் நம்ம வீட்டு இப்போ வீட்டில் என்னென்ன தாட் ப்ராசஸ் அப்படின்ட்டு And also கேட்க வேண்டிய அவங்க அம்மா அப்படியே அமைக்கிற மாதிரி he உட்காந்துருக்க. gets a lot of women He gets a lot of women. in chats. Yeah, he talks a lot, guys. It's all pure friendship though, platonic. Thank you. Bye-bye. தேங்க்ஸ். தேவை உங்களுக்கு இது கூட்டு இது நம்ம தான் நம்மளே ஆப்பு என்பது பிறர் எனக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராவர்ப் தான். ஆப்பு என்பது பிறர் வைப்பதல்ல, நமக்கு நாமளே வைத்துக் கொள்வது. கூப்பிட்டு அது பாட்டுக்கு சும்மா போயிருக்கோம், அதை கூப்பிட்டு வேற இல்லை. நான் எப்பயுமே சுயபரிசோதனை மாதிரி தான். ஊரெல்லாம் யோகியம் எடுத்து பேசிட்டு இருக்குமே, இங்கே என்ன கதை அப்படின்ட்டு. ஓகே, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூற உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.